நமது திருச்சி மாவட்ட எர்த் மூவர்ஸ் நலச்சங்கத்தின் சார்பாக யாரும் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது, அஜாக்கிரதை இருந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ நமது சங்கத்தின் சார்பாக பப்ளிக் அவேர்னஸாக இதை நாம் சமர்ப்பிக்கிறோம். எப்பயுமே தீவிரமாக விசாரிக்காமல் யாருக்கும் நீங்கள் கிரெடிட் கொடுக்காதீங்க. அப்படி தீவிரமாக உங்களால் விசாரிக்க முடியலை அப்படின்னாக்க, நீங்கள் அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாக்க கிரெடிட் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னாக்க, அதை விசாரிக்கிறதுலையோ அதுக்கான நேரத்தை செலவு பண்ணுறதுலையோ பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு பலமாக மாறிடுது. இது எப்படியெல்லாம் இந்த மாதிரியான நூதன திருட்டெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமது திருச்சி மாவட்ட எர்த் மூவர்ஸ் சங்கத்தினுடைய துணை செயலாளர் திரு கௌதம் கார்த்தி அவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இதில் சமீப காலமாக ஒரு 6 மாத காலமாக நூதன மோசடி ஆன்லைன் மூலமாக வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டடம் எங்கே நடக்குதோ முன்னாடியே போய் ஒரு பர்சன் சர்வே பண்ணிக்கிறாரு. சர்வே பண்ணிட்டு அங்கேருந்து எனக்கு அந்த கட்டடத்தை முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. என்ன கட்டடம், எந்த ஏரியா, லொகேஷன்லாம் திருச்சிக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அது நடக்கிற இடத்துல எனக்கு மெட்டீரியல் வேணும்னு சொல்லி நம்ம ரோட்டில் வண்டி போகிறத பார்த்து அதுலேருந்து நம்பர் எடுத்து, ஆன்லைனில் நம்பர் எடுத்து, இந்த மாதிரி எனக்கு அந்த சைட்டுக்கு மெட்டீரியல் வேணும், அவரு தான் அந்த சைட்டோட ஓனர், இன்ஜினியர் அப்படிங்கிற தரப்புல பேசுறாரு. நமக்கு நம்பிக்கை தன்மையில் மேற்கொண்டு அவருக்கு பொருள் அனுப்புறோம், கட்டுமான பொருள் அனுப்புறோம். ஏன்னா கட்டுமான பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெடிட் அண்ட் பேசிக்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக வைப்போம், சாட்டர்டே அன்னைக்கு பேமெண்ட் வரும், ஒரு 10 days கிரெடிட் கொடுப்போம், 15 days கிரெடிட் கொடுப்போம். அந்த மாதிரி பேசிக்ல தான் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையின் பேர்ல அந்த சைட்ல கொண்டு போய் நம்ம மெட்டீரியல் வச்சதுக்கு அப்புறம் அவரு பார்ட்டி கிட்ட டைரக்டா பணம் வாங்கிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் சம்பந்தப்பட்ட பார்ட்டி கிடையாது. அவர் ஏமாற்றும் நபர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம பொருள் இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க அந்த டீ கடையில இருங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருங்க, நான் பேமெண்ட் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா நீங்க போங்க, நான் உங்க ஓனருக்கு போட்டு வரேன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி அந்த இடத்துல அமுச்சு விட்றாரு. அமுச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பணம் வரதில்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் அடிச்சா அந்த நமக்கு ஆர்டர் சொன்ன நபர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த டயத்துல நம்ம போய் சைட்ல போய் கேட்டோம்னா, இப்பதான் உங்க ஓனர் பணம் வாங்கிட்டு போறாரு. ஏன்னா அவர்கிட்ட வண்டி ஓனர் அந்த ஏமாற்ற நபர் தான் வண்டி ஓனர், சப்ளையர் அவரு. இந்த மாதிரி கேம் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு பல லட்சங்கள் திருச்சி மக்கள் கிட்ட, திருச்சி சப்ளையர் கிட்ட மோசடி பண்ணியிருக்காரு. இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன பெரிய ஒரு ஹைலைட்னா, ஒரே நம்பர் ஒரே அக்கௌண்ட். அந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் அவருக்கு எல்லாமே கால் போயிட்டு இருக்கு. எல்லா சப்ளையருக்கும் ஒரே நம்பர்ல இருந்து அடிக்கிறாரு. எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் அந்த நம்பர்ல இருந்து பேசுறாரு. ஸ்ரீ குகன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நம்பர்ல இருந்து ட்ரூ காலர்ல இருந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. சப்ளையர் கிட்ட எங்க கிட்ட இன்ஜினியர், பில்டிங் கான்ட்ராக்டர் மாதிரி பேசுறது, அவங்க கிட்ட அவர் ஒரு சப்ளையரா மாறி பேசுறது. பாத்தீங்கன்னா கொங்கு தமிழ்ல பேசுறாரு. நாங்க அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கோயம்புத்தூர் மாதம்பட்டி அந்த லொகேஷன்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கு. இது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. பல லட்சம் பேர் எங்க சங்கத்துல இருக்கவங்களே பல லட்சம் ஏமாந்துருக்காங்க. இன்னும் வெளியில தெரியாம நம்ம இதர சங்கத்துல இருக்கவங்க, மற்ற தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் நிறைய ஏமாந்துருக்காங்க. அது வெளிச்சத்துக்கு வராம இருக்கு. இது சம்பந்தமா நம்ம திருச்சி காவல் ஆணையர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்க சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு என்னங்கிற ஒரு சொல்யூஷன் வரணும். இதுக்கு மேல யாரும் ஏமாறக்கூடாது. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இதுக்கு மேல பிறகு ஏமாறாம இருக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் காண்டி தான் நாங்க இவ்வளவு தூரம் சேர்ந்திருக்கோம்.